ஆட்டம் போடுறது, தலையில மஞ்சள் சொப்ப துண்டை கொட்டிட்டு ஒரே ஆட்டம் போடு, தேவர் தேவர் அவர் தொகுதிக்கே போகாமல் ஒரு நாள் வெல்ல முடிகிறது என்றால் அவர் எப்பேற்பட்ட தலைவராக இருந்திருப்பார் என்பதை நாம் கற்பனை செய்து கொண்டு பார்க்க முடியும். தேவர் குருபூஜை வருகிற பொழுது தேவேந்திர வீட்டினுடைய முதல் பானை வைத்தவர்தான் அந்த பொங்கல் துவங்குகிறது. அது ஒரு ஒற்றுமை. அது இந்த 10 ஆண்டு காலத்துல ஒரு 1000 தடவையாவது நம்ம தாத்தா நம்ம தாத்தா நம்ம தாத்தா நம்ம தாத்தா என்று அவர் சொன்ன கோட்பாடை என்று சொல்லியிருப்பாரு, மண்டைக்குள்ள ஏத்திருப்பாரு. ஒருத்தன் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிடா இந்த புறாக்கள் போல மனிதர்கள் கூடு கட்டி வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கானடா, எப்படா அப்படிம்பாரு. அண்ணன் சீமான் இன்னைக்கு பேச போற பேச்சு என்பது முத்துராமலிங்க தேவர் வரலாற்றை தெரிந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஆவணமாக மாறும். ஒரு அரசியலை புரட்டி போடுகிற இடத்துல தேவர் திருமகன் இருந்தார் அன்னைக்கு. இல்லைன்னா தொகுதிக்கு போகாம இன்னைக்கு எல்லாம் தொகுதிகளை தலையீழ்னு தண்ணி குடிச்சு, தொகுதிக்குள்ள மக்களை பாக்ஸ் கட்டி உட்கார வச்சு, தொகுதிக்கு போற மக்களை வந்து தினமும் காலையில வான்கோழி பிரியாணி, மத்தியானம் கோழி பிரியாணி, இரவு மட்டன் பிரியாணி போட்டு எதிர்கட்சிகள் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக தனியா கொண்டு போய் மண்டபம் பிடிச்சு அடைச்சு வச்சு ஓட்டு கேட்கிற கட்சிகளுக்கு மத்தியில கடைசி தேர்தலில் தொகுதிக்கே போகல, தொகுதிக்கே போகாமல் ஒரு நாள் வெல்ல முடிகிறது என்றால் அவர் எப்பேற்பட்ட தலைவராக இருந்திருப்பார் என்பதை நாம் கற்பனை செய்து கொண்டு பார்க்க முடியும். ஏன்னா அவர் மக்கள் இருந்து வந்தாரு. சும்மா தேவர் சமூகம் தேவரை கொண்டாடல, அவர் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு இயேசு பிரான், அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு நபிகள் நாயகம், அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு கிருஷ்ண பரமாத்மா என்பதால் அரிதனும் அரிதாக சேத்தில் முளைத்த செந்தாமரை போல ஒரு அரிதனும் அரிதாக 1000 ஆண்டுகளுக்கு ஒருத்தன் பிறப்பான்னு சொல்லுவாங்க, அப்படி ஒருத்தர் பிறந்தார். அதனால் இறந்து 52 ஆண்டுகள் ஆகியும், ஏன் எங்க அண்ணன் ராஜேந்திரன் சொன்ன மாதிரி இன்னும் 5000 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் சமூகம் தேவர் திருமணாரை கொண்டாடும். அப்படிப்பட்ட வேலையை பார்த்திருக்காரு அவரு. எல்லாரும் கைரேகை வைக்கணும், கைரேகை வைக்கலாம் உயிர் போயிரும், கைரேகை வைக்கலாம் வீட்டுக்கு விட மாட்டான், கைரேகை வைக்கலாம் கைது பண்ணிடுவான்னு சொல்லும் போது, கைரேகை சட்டை கொண்டு வரும்போது நீ கைரேகை வைப்பதற்கு பதிலாக கட்டை விரலை வெட்டி வீசு என்று பேசிய ஒரு பெருமகன், அந்த கைரேகை என்கிற குற்றப்பரம்பரை சட்டத்திலிருந்து மறவர மட்டும் இல்ல, கல்லற மட்டும் இல்ல, வளையற மட்டும் இல்ல, உடைய ஊராளி கவுண்டர் மட்டும் இல்ல, 82 சமூகங்களுக்கு குற்றம் பரம்பரை சட்டத்தை ரத்து செய்ய போராடி ரத்து செய்ய வைத்தவர் தேவர் திருமகன். அதனால அவன் தேவர் ஜெயந்தி கொண்டாடுறான். தேவர் என்பதற்காக கொண்டாடல, அவர் எங்கள் தேவைக்கு நின்னார் என்பதற்காக கொண்டாடுறான். சும்மா சாதிக்காக இதே சமூகத்தில் சேதுபதி மன்னர்கள் இருந்திருக்காங்க, எத்தனையோ பெரும்பெரும் ஜமீன்தார்கள் இருந்திருக்காங்க. தன்னுடைய சமூகத்தை சார்ந்த ஜமீன்தார்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் ஜமீன்தாரி முறையை எதிர்த்து போராடிய தலைவர் தேவர் பெருமகனார். எல்லாரும் ஒன்னாடிக்கிறான். யார் ஜமீனு? மறவர் ஜமீனு, நாய்க்கர் ஜமீனு, பறையர் ஜமீனு, சட்டம் பறையர் ஜமீனு, அப்புறம் நாயுடு ஜமீனு, கவுண்டர் ஜமீனு, படையாட்சி ஜமீனு. பெரும்பான்மை சமூகம், ஆதிக்க சமூகம், இடைநிலை சமூகம் என்று அழைக்கப்படுகிற சமூகம், அந்த சமூகத்தை எதிர்த்து தான் 72 பாளையம், மறவர் பாளையம், 72 ஜமீன்தாரையும் எதிர்த்து உழைக்கிற கூலி தொழிலாளருக்காக. அங்க ஜமீன்தார்கள் யார் வேலை பார்ப்பாங்க? யார் வேலை பார்ப்பா? தேவேந்திரரு, பறையரு, வண்ணாரு, நாவிதரு, இவங்க தான் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்காக நின்னவர் தான் தேவர் திருமகனார். அதனால தான் இன்னைக்கும் பசுமுன்னில் தேவர் குருபூஜை வருகிற பொழுது தேவேந்திர வீட்டினுடைய முதல் பானை வைத்தவர்தான் அந்த பொங்கல் துவங்குகிறது. அது ஒரு ஒற்றுமை. அது சும்மா இவன் பேசுவான், அவரால் கலவரம் வந்துச்சு, அதெல்லாம் இல்ல. தம்பி மதிவாணன் கூட அழகா சொன்னாங்க, அண்ணன் கரிகால பாண்டி அழகா சொன்னாங்க. இது திராவிடத்துடைய சூழ்ச்சி. தேசியமும் திராவிடமும், இந்திய தேசியமும் திராவிடமும் சேர்ந்து தேவர் இருந்தா தென் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி நுழைய முடியாது திட்டமிட்டு அவரை வீழ்த்த துடிச்சாங்க. நாம் தமிழ் கட்சிக்கும் அவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு. ஏன்னா சாகர வரைக்கும் திராவிடத்தையும் காங்கிரஸையும் அவர் வேறெடுத்து நின்னாரு. எங்களுடைய கோட்பாடும் காங்கிரஸையும் திராவிடத்தையும் வேறெடுத்து நிற்பதுதான். அதுக்குதான் நாம் தமிழ் கட்சி துவங்கப்பட்டுச்சு. அவர் எதை விட்டுட்டு போனாரோ அந்த பணியை நாம் தமிழ் கட்சி சீமான் தொடங்கி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஒரு வரலாற்று தலைவனை கொண்டாடுகிற பெருமையும் உரிமையும் அண்ணன் சீமானுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த வரலாற்றை படிப்பாரு. வரலாற்றை படிப்பாரு. பேருந்துல போயிட்டு இருக்கும்போது, பேருந்துல இந்த வாகனத்தில் மகிழுந்துல போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து சீமான் வந்து கதை பேசுவாங்க, இல்ல பாட்டு பாடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 10 ஆண்டு காலத்துல ஒரு 1000 தடவையாவது நம்ம தாத்தா நம்ம தாத்தா நம்ம தாத்தா நம்ம தாத்தா என்று அவர் சொன்ன கோட்பாடை என்று சொல்லியிருப்பாரு, மண்டைக்குள்ள ஏத்திருப்பாரு.
ஒருத்தன் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிடா இந்த புறாக்கள் போல மனிதர்கள் கூடு கட்டி வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கானடா. எப்படா அப்படிம்பாரு. தண்ணீரை போல பாலை விற்பாங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கானடா. இந்த மாதிரி விளைநிலங்கள் எல்லாம் பட்டா நிலக்களாக மாறி வீடு மனைகளாக மாறும்னு சொல்லியிருக்காரடா. இப்படி மாறிடுச்சு, தீர்க்க தரிசி போல சொல்லியிருக்காருன்னு அப்படி பார்க்கும் போது அந்த கட்டடங்களை பார்க்கிற பொழுது, அந்த தண்ணீரை பாலை பார்க்கிற பொழுது, வீட்டு மனைகளை பார்க்கிற போதெல்லாம் தேவர் திருமணனுடைய முகத்தை நினைவு கூர்ந்துக்கிற ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். சும்மா கடமைக்கு கூட்டம் போடுற தலைவன் இல்ல, ஒவ்வொரு முறையும் உணர்ந்து நிற்பாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரமா அது சரியா பேசல. ஏன்னா ஒரு வாரம் உட்கார்ந்து இந்த கூட்டத்துக்காக எனக்கு தெரிஞ்சு மூக்கையா தேவர் கூட்டத்துக்கு பிறகு தாத்தா முத்துராமலிங்க தேவர் கூட்டத்துக்கு அண்ணன் சீமான் அவர்கள் இவ்வளவு தயாரா இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு வேற லெவல் சம்பவம் இருக்கு, அது கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரியுது. ஏன்னா நமக்கு தெரியும்ல, அண்ணன் தயாராவது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா எப்படி அவங்க உள்வாங்குறாங்க, படிக்கிறாங்க, அலைபேசி பேசும்போது என்னென்ன பேசுறாங்கன்னு. அப்படி மூக்கையா தேவர் அவர்களுக்கு அண்ணன் சீமான் நடத்திய கூட்டம் என்பது வெறும் பொதுக்கூட்டம் அல்ல, அது ஒரு ஆவணம், அது ஒரு வரலாற்று ஆவணம். அதே போல இந்த விருகம்பாக்கத்தில் எம்ஜிஆர் நகரில் அண்ணன் சீமான் இன்னைக்கு பேச போற பேச்சு என்பது முத்துராமலிங்க தேவர் வரலாற்றை தெரிந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஆவணமாக மாறும். நம்முடைய தாத்தா கண்ட கனவை, அவர் தூக்கி சுமந்த லட்சிய வெறியை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக இந்த களத்திலே உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னதுதான், நம்ம ஊர்ல அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் வியாபாரிகளாக மாறிவிட்டார்கள் சொன்னாரு. அந்த வியாபார அரசியலை மாற்றி, அந்த சாக்கடை அரசியலை பூக்கடையாக மாற்ற, அந்த கெட்டுப்போன அரசியலை தூய அரசியலாக மாற்றத்தான் அவருடைய வழிவந்த பேர பிள்ளைகள் இந்த களத்திலே உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே எவனையோ தலைவன் என்கிறான், திரையில நடிச்சவன் எல்லாம் இங்கே தலைவனாக கொண்டாடப்படுகிறான். மக்களுக்கு பிரச்சனை என்றால் மக்களோடு செல், மக்களோடு வாழ் என்று அண்ணாதுரை சொன்னார் என்பதை பேசக்கூடிய தலைவர்கள் 41 பேர் பாடிய பனையூருக்கு கொண்டு வான்னு சொல்லாம 41 பேரை பனையூருக்கு வான்னு சொல்லியிருக்கிறான். இவனெல்லாம் தலைவன் என்று இந்த நாட்டில் கொண்டாடப்படுறான். முத்துராமலிங்க தேவரும் காமராஜரும் கக்கனும் ஜீவானந்தமும் சிங்கார வேலரும் மாப்போசியும் ரெட்டமலை சீனிவாசனும் அயோத்தியாச பண்டிதரும் இங்கே வாழ்ந்த இந்த நிலத்தை கூத்தாடி எல்லாம் நாட்டிலே கொண்டாடுகிற நிலைமை வந்துவிட்டது என்பது எங்கள் தாத்தா ஆன்மா கூட மன்னிக்காது. அவர் வழிவந்த பிள்ளைகள் அவர் கண்ட கனவை நினைவாக்க இந்த மண்ணின் விடுதலைக்காக தமிழ் தேசியத்தையும் இந்த மண்ணினுடைய வீரத்தையும் தூக்கி பிடிக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும்.